எனக்கு சாவ பார்த்து பயம் இல்ல, உனக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நருட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, நருட்டோ வந்து ரிலீஸ் டேட் தெரிஞ்சு போச்சு. முக்காசி பேத்துக்கு தெரியும், காவாசி பேத்துக்கு தெரியாதுல்ல. அதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு, வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ். ரிலீஸ் ஆக போகிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஆனால் அதில் இருக்க பிரச்சனைகளை பற்றி தெரியுமா? அதுதான் நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப்பிங்காக நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. இந்த அனிமி பற்றின விஷயங்கள், நருட்டோ பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குங்க. என்னன்னா, ரஷ்ஷிங் சுரிங்கனால அந்த இட்டாச்சியை கொல்ல முடியுமா? மினாட்டோவால ஃபர்ஸ்ட் ஒகாகேவை டிஃபீட் பண்ண முடியுமா? அப்ப மினாட்டோ எத்தனாவது ஒகாகேன்னு தெரியுமா? 1000 ரிட்ஸுவை காப்பி பண்ண முடிஞ்ச ககாஷியால ஏன் அவனால அந்த ரஷ்யன் சுரிங்கனை மட்டும் காப்பி பண்ண முடியல? ஊர்ல அவ்வளோ பறவை இருந்து இட்டாச்சிக்கு ஏன் காக்கா ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு? இல்லைங்க, இது மாதிரி 1000 கேள்வி என்கிட்ட இருக்கு. ஆனா இதெல்லாம் கேட்டா எடக்கு முடக்க கமெண்ட் பண்றாங்க. தயவு செய்து நீங்களாச்சும் கொஞ்சம் கரெக்டான கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? கமெண்ட் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. அடடா, அற்புதம்! எனக்கே தெரியாத கேள்விகளுக்குலாம் எவ்வளோ சூப்பராக பதில் சொல்கிறீங்க. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் என் சேனல் கைஸ். நருட்டோ வந்து இப்போ நம்ம சோனியாவில் போட்டாங்க, பார்த்துட்டு இருந்தோம், என்ஜாய் பண்ணோம், கொண்டாடணும், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் பண்ணுறாங்க, மறுபடியும் போடுறாங்க, இப்படியே போயிட்டுருக்கு. இந்த ஒரு மொமெண்டம் ஸ்டாப் பண்ணுறதுலாம் ரொம்ப எரிச்சல் விட்ட விஷயமா இருக்குது. சரி, அப்படி இருந்துட்டு இருந்த வேலையில் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க கரண்ட் சிச்சுவேஷன்ல. அதுக்கான அப்டேட் வந்துடும். ஆனா இதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கேட்கும்போது நிறைய பேர் நிறைய ரீசன்ஸ் சொல்றாங்க. டிஆர்பி குறைஞ்சிச்சுங்கிறாங்க, டப்பிங் அப்படிங்கிறாங்க. ஒரு ரீசன்ஸ் கடைசி எங்க வந்து விட்டாங்கன்னா, காலாண்டு படிச்சு ஓடிட்டு இருக்கு, அதனாலதான் கட் பண்றாங்கன்னு. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். நருட்டோங்கிற விஷயம் வந்து 30 வயசுக்கு மேல இருக்கவங்களை கவர்தா இல்ல அதுக்கு கீழே இருக்கவங்களை கவர்தா? ஆன்சர் நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் அனிமி புக் சேனல்ல ரகசியமா ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடுன்னு சொல்லிட்டு போட்டு ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோனியால 2 எபிசோடு போடுறாங்க. இன்னமேட் என்ன பண்ண போறாங்கிறத மட்டும் பாருங்க. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அப்டேட்டுக்காக வந்து நிப்பானா பாருங்க, எப்படி இருக்காங்க பாருங்க. டீமன் ஸ்லேயர் ஃபேன் தான் சொல்றாங்க. அவங்களுக்கு எரிச்சல், அவங்களுக்கு நருட்டோ பார்த்தா பிடிக்கல, அப்படிதான் இருக்காங்க. இந்த 2 வாரம் இந்த நருட்டோ போடாதனால டீமன் ஸ்லேயருங்கிறாங்க, ஒன் பீஸுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லி நம்ம நருட்டோவே மறக்க வச்சுறாங்க போல இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க, எந்த அனிமி பெஸ்ட்? டீமன் ஸ்லேயரா, ஒன் பீஸா, நம்ம நருட்டோவா, இல்ல ஏகப்பட்டது சொல்லிட்டு இருக்காங்க அதுவா? என்ன நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நருட்டோ தான். ஏன் நீ நருட்டோ பத்தி தான் பேசுவியா, மற்ற பத்தி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு வீடியோ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. ஆனா உங்களை பாராட்டி ஆகணும் கைஸ். ஏன்னா எனக்கே ஆன்சர் தெரியாது. பல கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க சொல்லியிருக்கீங்க. விஷயம் நிறைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, இன்னமும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா அவங்களோட பேர்ஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் லைவ் போல நான் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த லைவ்ல பெஸ்டான குவிஸுக்கு ஆன்சர் சொன்னவங்களோட பேர்லாம் வரும். ஆனால் அது இதோட முடிஞ்சிடல. இனியும் நம்ம சேனலில் அந்த ஒரு வாரம் தொடர்ந்து குவிஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கான ஆன்சர் சொல்கிறவங்களோட பேர்லாம் லைவ்ல ஒரு மிக பிரம்மாண்டமாக நான் வெளியிட போகிறோம். அதுலேயும் ஒரு சில பேர்லாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கீப்பிங் ஆன். அவங்க பேர்லாம் முதன்மைப்படுத்தி ஒரு கௌரவத்தோட சொல்லலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். கீப்பிங் ஆன். நம்ம சேனல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பை ஃப்ரம் லைவ்ல மீட் பண்ணுவோம். பை.